எனக்கு புரியுது. மாஸ்க் போட்டா நம்ம முகம் யாருக்கும் தெரியாது. அதுதானடா நல்லதுதான். நல்ல ஐடியா. இப்ப இந்த மாதிரி மாறு வேஷம் போட்டிருக்கிறதுனால லாகர்விக் வீட்டுக்குள்ள போறோம். அவன் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நாம அவனை தொலைச்சு கட்டிடலாம். அதுக்கப்புறம் சோளத்தெல்லாம் நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் இரு, அவசரப்பட்டு போகாத தம்பி. நாம திட்டம் போட்டுதான் எல்லாத்தையுமே செய்யணும். ஆமா ஆமாண்டா அண்ணா. என்னடா புகையா இருக்கு? இந்த வீட்டை சுத்தம் பண்ணி எத்தனை நாள் ஆகுதுடாப்பா. என்னடா சத்தம் அது? பிராமல் வா தம்பி. என்னடா இது மனபிராந்தி அதிகமாயிடுச்சோ? இப்பதான்டா என் வீடு பார்க்க படபடான்னு இருக்குது. நல்ல அழகா இருக்குல்ல? ஹேய் ஹேய் பிராமல். அண்ணா நீ எங்கடா போயிட்டு இருக்க? ஏதாவது பிளான் பண்ணிருக்கியோ? கூடிய சீக்கிரம் உனக்கு தெரியும் பாரு. இப்ப என் பின்னாடி வா. அமைதி. பிராமல் என் தம்பி. பிராமல் முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத தம்பி. இந்தா விக்கி எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கான். நாம இருக்கிற காட்டை நாம தானே சுத்தமா வச்சுக்கணும். ஆமா ஓகேடா. ஆனா சாப்பாடு சாப்பிட்டாதான் என்னால வேலை செய்ய முடியும். டேய் சூப்பர் அண்ணா, நான் இப்போ ஃபுல்லா ரீசார்ஜ் ஆயிட்டேன். அத குடிங்க. இப்போ வேலைய ஆரம்பிக்கலாமா? இப்போ அந்த விக்க நாம தோக்கடிச்சாகணும். சூப்பர். இரு, நான் இப்ப எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன். மாஸ்க் போட்டது நல்லதா போச்சு. இந்தடா குண்டு பையோ. அடே திரும்பவும் நீங்களாடா? வழியை விட்டு போங்கடா, போங்க. இறங்கி வந்தனா உங்களை துளைச்சு விடுவேன். என்ன ஏடா என்ன பார்த்தா என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுதாடா? என்ன தைரியம் இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாடுறான். இப்ப என்னடா பண்ணுவ? கமான், ஏன்டா நிறுத்திட்ட? பயந்துட்டியா? ஏய், நீ போற வழியில குறுக்கதானே நினைக்கிறேன். நீ சத்தம் போடுறது மட்டும்தான், செயல்ல ஒண்ணும் இல்ல. என்ன சொல்ல நீ நகர மாட்டேங்கிற? ஓஹோ, இது எல்லாமே உன்னோட வேலை தானடா. ஒழுங்கா என் செல்லா குட்டியை விட்டுடுறா, இல்லைன்னா ஒரே குத்து ஒரே அடியா நீ போயிடுவ. பேசாம நாம சத்தம் போடாம இங்க இருந்து போயிடுவோமா? டாடா.
ஓஹோ இது வெறும் கண்ணாடி தானா? என்னடா இது? இந்த கண்ணாடியை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. எதுக்குடா கோடை இங்க போட்ட? டேய் லோகரிக், இங்க ஒரு லைன் இருக்கு பாத்தியா? இதுதான் நம்ம எல்லை கோடு. நிஜமாவாடா? ஆச்சு. நான் சொல்றது கேளு, எங்க இடம் கிளீனா இருக்கு, யாரும் உள்ள வரக்கூடாது. ஏய் அதையெல்லாம் என் வீட்டுல இருந்தா கொண்டு வந்தீங்க? திரும்ப பசங்களா, உங்களுக்கு வெக்கமா இல்ல? நாங்க திருடலாம் இல்ல, சும்மா கைமாத்தா கொண்டு வரோம். எதுக்குடா? உங்களுக்குன்னு எந்த பொருளுமே இல்லையாடா? ஆமாமா, இல்ல இல்ல, ஆமா. சரி ஓகே, நான் இப்ப கிளம்புறேன்டா. பிராம்பிள், நீ நல்ல வேலை பண்ண. பிராம்பிள், ஹேய், தூசி எல்லாம் பறக்க விடுறியா? ஓகே. டேய் அண்ணா, அந்த லோகரிக் திரும்ப வந்தா நம்ம என்னடா பண்றது? நீ ஒண்ணு கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன், சரியா? பிராம்பிள், வேலை முடிஞ்சதா? இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் டச் தான்டா இருக்கு. அவ்வளவுதான். ஓகேடா அண்ணா. அவன் வந்துட்டான். பாக்க பலபலன்னு இருக்கான். பாத்தீங்களாடா நான் பார்க்க எவ்வளவு புத்தம் புதுசா இருக்குன்னு? இப்ப என்னடா சொல்றீங்க? இப்ப என்னடா குடிச்சிட்டு வந்த? இது வந்து என்ன இப்படி அழுக்காக்கிடுச்சு? திரும்பவும் சொல்றேன், எங்களோட ஏரியாக்குள்ள நீ வரணும்னா நீ சுத்தமா இருக்கிறதோட துணியும் சுத்தமா இருக்கணும். அப்படின்னா தூசி கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. அப்படின்னா நான் என்னோட ஜாக்கெட்டை கழட்டிடுறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் போட்டுட்டு தான் நீ உள்ள வரணும். சரி ஓகேடா, நான் போயிட்டு வரேன். ஓகே, பாத்தீங்களா? நகருங்க, கொஞ்சம் நகருங்க. சாரி விக், உன்னோட துணி எல்லாம் ரொம்ப டர்ட்டியா இருக்கு, உள்ள வரக்கூடாது. நான் வந்துட்டேன். என்ன மன்னிச்சிடு, டஸ்டால வந்துருச்சு. ஆனா ரூல்ஸ் தான் ரூல்ஸ் தான். நீ காட்டுக்குள்ள வரணும்னா வீட்டுக்கு போய் துணியை மாத்திட்டு வரணும். இப்போ ஓகேடா உங்களுக்கு? இது ஓகேடா? டேய் என்னடா விளையாடுறீங்களா நீங்க? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ இப்ப? என்ன உனக்கு என்ன வேணும்? நான் உங்களை வெட்டாம விட மாட்டேன், பாக்குறீங்களா? ஏய், எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் பாஸ், சரியா? என் செயின்ஸா கிட்ட வந்து பேசுங்கடா நீங்க. பாத்தியாடா, இப்ப பாருங்கடா. இப்போ நான் இந்த காட்டுக்குள்ள தாராளமா போலாம்லடா. ரெண்டு பேரும் தோத்து போயிட்டீங்கடா தம்பிகளா. லாலா வட்டடா டாட்டா. என்னடா இது? என்ன காப்பாத்துக்கடா. ஏய் கரடிகளா, என்ன வெளியே எடுங்கடா. இப்ப என்ன வெளியே எடுக்கிறீங்களா இல்லையாடா? அப்படி இல்லனா நான் இந்த காட்டுல ஒரு மரத்தை கூட விடாம எல்லாத்தையும் வெட்டி போட்டுருவேன்டா. அப்படியா? அப்படின்னா இந்த குழிக்குள்ள இருந்து நீயே வெளியே வந்துக்கவே. ஏய் பிரயரு, ஏய் பிராம்பல், இப்படி கோச்சிட்டு போனா எப்பறா? சும்மா விளையாட்டுக்கு தான்டா அப்படி சொன்னேன். நாம பழகுறதெல்லாம் அவ்வளவுதானடா டேய். ஆனா என்னதான் இருந்தாலும் நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குடா.